ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரொம்ப எப்படி சொல்கிறது, எமோஷ்னலான ஒரு இதுதான். அவ்வளோ ஒரு கனவோட ஆசையோடு இருந்துகிட்ருக்காங்க ரெண்டு பேருமே. ஆனால் பிரிக்கிறதுக்கு சூழ்நிலைன்றத பேரை சொல்லி பிரிக்கிறாங்க. சூழ்நிலைங்கிறத விட சதி திட்டம் தான். அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பக்காவாக ஸ்கெட்சு போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பாட்டி அப்படின்றவங்க வந்து பாசத்தை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. தான் பேரன் தாங்கிட்ட இல்லாமல் போயிடுவானோ அப்படின்ட்டு. அதனால மட்டும்தான் இவ்வளோ பயம், இவ்வளோ விஷயம் பண்ணுறது. அந்த இடத்துல வந்து தாத்தா அளவுக்கு பாட்டி எப்பயுமே மெச்சூரிட்டி கிடையாது. எல்லா இடத்துலையுமே வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க. நம்மளுக்கே தெரியும். அவங்களோட அந்த கேரக்டர் வந்து சேஞ்சுன்னு சொல்ல முடியாது. அதிகப்படியான பாசத்தின் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா தான் பேரனை வந்து ஜெயிலில் பார்த்த அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே மனவலியை கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த மூவிங் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஆசாசியாக இருக்கிற காவேரிக்கு ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. இங்கே பாட்டி எனக்காக கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக விஜய் வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் விஜய்க்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றம். கோவிலில் காவேரியை பார்த்து வர வச்சு காவேரி வந்து எங்கள் வீட்டுக்கு வரலான்னு நினைக்கிறியா, எனக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு, வரக்கூடாது, நீ வந்தீங்கன்னா நான் செத்து போயிடுவேன்ற அளவுக்கு, என் சாவுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு பாட்டியோட பேச்சு வந்து ஒரு பயத்தை கொடுத்துருச்சு காவேரிக்கு. இதுக்கு மேலே காவேரி வந்து விஜய் கூட வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸ்டோரியை. இன்னொரு பக்கம் வந்து இங்கே இவ்வளோ நாள் குமரன் கங்கா இவங்க பேசணும்னு சொல்லுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. இன்னைக்குன்னு பார்த்து சித்தி வர டைமுக்கு கரெக்டாக வந்து உட்காந்து பேசுகிறாங்க. என்ன கொடுமை சார் இது அப்படிங்கிற மாதிரி. காவேரியை வந்து வாழ அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாவோட மைண்டையும் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தாங்க. கரெக்டாக சித்தி வந்து நாங்கள் வாழ அனுப்புகிறோம் அப்படின்னு இவங்க சொல்லவும் தேவையே கிடையாது, அவள் வந்தால் எங்கள் பையன் உயிருக்கு ஆபத்து தான், அஜயோட வாழ்க்கையும் வந்து உங்களால் தான் கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு எதையோ பேசி அவங்களும் வந்து அவங்க பங்குக்கு செஞ்சு விட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, நான் வந்ததை உடனே விஜய்கிட்ட சொல்லி இது பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னும் வேற சொல்லிட்டாங்க. விஜய்க்கு தெரியாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு குமரன் யாராவது விஜய்கிட்ட சொன்னால் மட்டும்தான் தெரியும். இன்னொரு பக்கம் கோவிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணு அம்மா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆரத்தி கரைச்சி வைங்க பாட்டி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு போகிறது இன்னும் நம்புறியடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் போய் காவேரியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு தாத்தா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இங்கே கல்யாணி அவங்களோட முகம் சரியில்லை அப்படின்ட்டு. என்ன கல்யாணி இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவும், அவள் வரக்கூடாது, வந்தால் என்னை உயிரோடவே பார்க்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக விஜய் வந்து இங்கே கூப்பிடுறாரு. அதே மாதிரி சாரதா அனுப்ப முடியாதுன்றாங்க. காவேரி என்ன நிலமையில இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்தவும் காவேரியோட மூஞ்சி மாறுது. ஐயோ சொல்லிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக காவேரி இந்த இடத்துல வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி கத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை, போங்க விஜய் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல விஜய் வந்து எதுவுமே பேசாமல் வாய் மூடிட்டு போகிற மாதிரி தான் இருக்குமோ சூழ்நிலை அப்படின்ற மாதிரி தோணுது. தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. எதிர்பார்க்காத ஒரு தருணமாக அமைஞ்சிருச்சு. இனிமேல் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் பாட்டியை வந்து வில்லியாக்கி இப்படி கொண்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக காவேரி வந்து கத்தி விஜயை அனுப்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வர விஜய்கிட்ட தாத்தா வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவாரு, பாட்டியோட வேலை தான் அப்படின்ற மாதிரின்னு தோணுது. அதுக்கப்புறம் காவேரி எந்த முடிவு எடுக்க போகிறாங்க